ஹாய் வியூவர்ஸ், இங்கே பாருங்களேன். இன்றைக்கி நான் என் பம்புளி மாஸ் மரத்தை தான் காமிக்கிறேன். இதில் பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். சரியான காய்ங்க அந்த வருஷம். எங்களால் சாப்பிட தான் முடியல, அந்தளவுக்கு காய் காய்ச்சிருச்சு. ஓகே, இதை வச்சு நான் புதுசாக ஒரு ட்ரை பண்ணேங்க. அதாவது கேண்டி தான் ட்ரை பண்ணேன். பம்புளி மாஸ் தோலில் கேண்டி ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்களும் இது வரைக்கும் இதை ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க, புதுசாக இருக்கும். ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் ஒரு சின்ன தப்பு பண்ணனால என்னோடய ரெசிபி ஃபுல்லுமே பாழாயிருச்சு. ஆக்சுவலாக அது என்ன தப்பு பண்ணேன், எப்படி பண்ணேன், ஆனால் கேண்டி வந்து அந்த தப்பை நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கேண்டி வந்து செம்ம சூப்பராக வரும். அதில் ஒரு இதே கிடையாது. இதில் அவ்வளோ சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லுமே நான் யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கேன். இது எப்படி இருந்துச்சு, கடைசியாக நான் இது என் பையனுக்கு கொடுத்துருந்தேங்க. அவனோட ரியாக்ஷன் எந்த மாதிரி இருந்துச்சு எல்லாமே யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி ரெசிபி நல்லாயிருக்கு. ரொம்ப சத்தான கேண்டி வேறு. இது ரொம்ப விட்டமின்ஸ் அதிகம் இருக்கிறது. அதனால் நான் சரி இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குமேன்னு ட்ரை பண்ணது தான். ஒரு சின்ன மிஸ்டேக்னால நான் பால் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஆனால் அந்த மிஸ்டேக்கை நீங்கள் கொஞ்சம் மாற்றி பண்ணிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி சூப்பராக வரும். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ மறக்காமல் பாருங்கள், யூடியூப் சேனல் பாருங்கள். கடைசியாக வந்து என் பையனோட ரியாக்ஷன் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. அவனோட ரியாக்ஷன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல, அந்தளவுக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக என் வீடியோ பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க அவன் எப்படி ரியாக்ட் பண்ணான், நான் எந்த மாதிரி கேண்டி செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுங்க சில்ட்ரன்.